ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கொல்கத்தா சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன, அது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அரை கிலோ சிக்கனை எடுத்து நல்லா ஒரு 3 டைம் நான் கழுகி வச்சுருக்கோம். 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி, சரிங்களா, 2 வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு இலை. இது தாங்க நமக்கு இன்றைக்கி தேவையான பொருள். கொஞ்சம் சிக்கன் மசாலா, கடையில் வாங்கின சிக்கன் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த கொல்கத்தா சிக்கன் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. அடுப்பை பற்ற வச்சுப்போம், எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதும் இந்த பட்டை லவங்கம் சேர்த்துருவோம் நண்பர்களே. எண்ணெய் காஞ்சிருச்சு நண்பர்களே. இதில் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கிற மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்துப்போம். எண்ணெய் காஞ்சிச்சு நண்பர்களே. இதில் வந்து காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துப்போம். இது ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. அதாவது கொல்கத்தா சிக்கன் வாங்க இது பேர். மோஸ்ட்லி நம்ம வடக்கன்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு சிக்கன் இது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய ஆனியன் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து தக்காளியை சேர்த்துப்போம், சரிங்களா. வெட்டி வச்சுட்டு தக்காளியை சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், சரிங்களா. சால்ட்டு சேர்த்துக்கணும் நண்பர்களே. ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டை சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா நண்பர்களே, நம்மளோட தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம் நண்பர்களே. மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டோம் நண்பர்களே. அடுத்து வீட்டில் அரைச்சி வச்ச மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நண்பர்களே. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம், சரிங்களா. பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண விடும்போது ஒரு வாசனை வருதுங்க பாருங்க, வேறு மாதிரி இருக்கும். இந்த கொல்கத்தா சிக்கன் வந்து ஈஸி மெத்தேடு. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம செட்டிநாடு மாதிரி கிடையாது. செட்டிநாடுக்கு நிறையா மசாலா வந்து அரைச்சி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தான் செய்ய முடியும். ஆனால் இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சிக்கன் மசாலாங்க, இந்த ஸ்பெஷல் சிக்கன் மசாலாவை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இது நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவோ அவ்வளோத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு நண்பர்கள் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சிக்கன் மசாலா சேர்த்த உடனே வாசனை சும்மாது ஏறுதுங்க, அப்படியே குவி பாருங்க. வாசனை அப்படியே ஏறுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கழுகி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துப்போம் நண்பர்களே. சிக்கனை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நண்பர்களே. ஆனால் அப்படியே பிடிச்சிடும். பார்த்திங்கன்னா சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் நண்பர்களே. இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூனு பெப்பரை சேர்த்துப்போம் நண்பர்களே. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துப்போம்.
1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்க நண்பர்களே. நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம் நண்பர்களே. இப்போயே உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு லேட்டாகும், உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். அப்போ உருளைக்கிழங்கு அடிஞ்சு போயிடும். அதனால் இப்போ சேர்க்காம உருளைக்கிழங்கு சிக்கன் ஒரு ½ ஆயில் வந்த பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம் நண்பர்களே. இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துப்போம் நம்ம. சரிங்களா? ஓகே நண்பர்களே, நான் உப்பு பார்த்துருக்கேன். உப்பு கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் உப்பு பார்த்தேன், கரெக்டாக இருக்குது, விட்டுட்டேன். இப்போ இதில் தண்ணி தேவைன்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம் நண்பர்களே. இல்லைன்னா உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும், விட்டுடுங்க. இப்போ இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது திறந்து உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம் நண்பர்களே. இப்போ மூடியை போட்டு மூடி விட்டுருவோம். நண்பர்களே, நான் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டேன். அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். பார்ப்போம், நம்ம மூடியை திறந்துட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. சரிங்களா? ஏகദേശம் ஒரு ½ ஆயில் பதத்தில் வந்துட்டுருக்கோம். பார்ப்போம், இருங்க மூடி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சிக்கன் நல்லா நம்ம கொதி ஒரு ½ ஆயில் பதத்தில் வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வற்றி நல்லா ஒரு ½ ஆயில் பதத்துக்கிட்ட வந்துருச்சு நண்பர்களே. பார்க்கும்போது தெரியுதுங்களா? பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் இப்போ நல்லா ஒரு ½ ஆயில் பதத்தில் இருக்குது நண்பர்களே. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் நண்பர்களே. சரிங்களா? பாருங்கள், கொதிக்கும் போது அந்த மசாலா வாசனையோடு வருது நண்பர்களே. அப்பா அருமையாக இருக்குது நண்பர்களே. நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துக்கிட்டோம் நண்பர்களே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்மளுடைய கொல்கத்தா சிக்கன் ஈஸியான ஒரு முறையில் இப்படி தான் நண்பர்களை செய்யலாம். செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு முறை வீட்டில் எப்படி இருக்குன்னு, எப்படி வந்திருக்குன்னு. ஈஸியான ஒரு முறை. காரம் உப்பு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே. ஒரு 10 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க நண்பர்களே. சரிங்களா? பாருங்கப்பா, அந்த கொதிக்கிற இந்த பக்குவமே எப்படி இருக்குது பாருங்கள் நண்பர்களே. ஐயா, நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் ஏகദേശம் ரெடியாகி பக்குவத்தில் வந்துருச்சுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுங்க. ஐயா, பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குது. சும்மா தலைன்னு கொதிக்கிறாப்புல இருக்குது. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கரெக்டான பக்கத்தில் இருக்குது பாருங்க நண்பர்களே. நல்லா வேகவும் இல்லை, வெந்து அடிஞ்சு போகிறத விட அப்படியே சும்மா அப்படியே பீஸாக இருக்குது பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு. அதுதான் நம்ம சிக்கன் நல்லா வந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வந்துருச்சு நண்பர்களே. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நண்பர்களே. ஒரு ஈஸியான மெத்தடு. கொல்கத்தா சிக்கன் எப்படி ஒரு முறையாவது இப்படி செஞ்சு பாருங்கள். கொல்கத்தா ஸ்டைலில் நல்லா காரமாக நல்லா ஸ்பைசியாக இருக்கும். நம்ம போட்டுருக்க அந்த காஞ்ச மிளகா, மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஸ்பெஷல் சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கப்பா, அருமையாக இருக்கும் நண்பர்களே. அப்படியே வீடே மணக்கிற மாதிரி ஒரு சிக்கன் டிஷ்ஷுங்க இது. ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்மளுடைய கொல்கத்தா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. அந்த ஆயில் கீழே எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருவோம் நண்பர்களே. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு புடி கண்டிப்பாக பிடிச்சிருவோம். சரிங்களா? இதுக்கு நான் உங்கள் சமையல்காரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சமையல்காரன்.